அனைவருக்கும் நாடி கார்த்தியின் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட நாம் இந்த வீடியோவில் சோட்டானிக்கரையில் இருக்கக்கூடிய நாராயணி தேவியை வணங்கிட்டு வெளியில் வந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக தெரியல. அது இல்லாமல் இப்போ லஞ்ச் டைம் ஆனதுனால நம்ம இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலை உண்ணு அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டலில் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம், என்னென்னலாம் சாப்பிட்டோங்கிறதையும் அதுக்கடுத்து எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த கொச்சின் வீலாகில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டு. இது கொச்சியில் கடவந்தாரா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் நான் உங்களுக்கு மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன். இந்த ஹோட்டல் வாரத்தில் 7 நாட்களில் சண்டே மட்டும் லீவு, மற்ற எல்லா நாட்கள்லேயும் காலையில் 10:30 மணிக்கே சாப்பாடு தயாராகிடுது. அதிலிருந்து மதியானம் 3:45 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் நான்வெஜ்ஜுக்கு இந்த ஹோட்டல் ரொம்பவே பேர் பெற்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதுனால தான் நாம் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாம் இந்த ஹோட்டலில் முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. நாம் அங்கே போய் நின்று வெயிட் பண்ணி எந்த டேபிள் நமக்கு கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இடம் இருக்கும். சர்வீஸ் இந்த ஹோட்டலில் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஹோட்டலில் கடல் வகை உணவு மட்டும்தான் கிடைக்கும். அது கூட கேரளாவிலே மிகவும் புகழ்பெற்ற இந்த சிகப்பு குண்டு அரிசி தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த சாப்பாடு ஐட்டம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா ஆகும். இதை தவிர நமக்கு வேறு ஏதாவது ஃபிஷ் வெரைட்டிஸில் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்பெஷல் ஐட்டமில் அதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு நம்ம போக முக்கிய காரணமே இங்கே செம்பல்லி அப்படிங்கிற மீன் வகையில் செய்யக்கூடிய வறுவல் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனுடைய டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஹோட்டல் கிட்ட வர வர அப்போ தான் பசி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆனால் அங்கே போய் நாங்கள் எவ்வளோ நேரம் நின்னோங்கிறத பாருங்களேன். நம்ம இலை ஒன்று ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தாக்கா இடம் சின்னதாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ நேரம் நின்னோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்கள் நின்று அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே உட்காந்தோம். நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே கேரளாவிலேயே மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. அது போலவே இங்கேயும் அந்த வறுவல் கிரேவி எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணியிருந்தது. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அடுத்து நம்ம போக போகிற இடம் கொச்சியில் தவேரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கேரளா ஃபோக்லோர் மியூசியம் தான் வந்திருக்கோம். இங்கே அந்த காலத்தில் போர் புரியும் பொழுது பயன்படுத்தின ஆயுதங்கள், கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு வர ஒவ்வொரு பொருட்களும் ஒரு கலைக்கூடமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸு, சிலைகள், அந்த காலத்தில் சோழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், கண்ணகி பயன்படுத்திய அந்த சிலம்பு, அந்த சிலம்புலேயே பல வகை இருக்கிறது. ஒவ்வொன்றா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இது ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லலாம். இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம்
பேக் வாட்டரில் போட்டிங் போக போகிறோம். இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொச்சியில் மராடு அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. நம்ம போட்டிங் போகும்பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அது என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். போட்டிங்கான டைம் வந்து வாரத்தில் 7 நாட்களும் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான். நாங்கள் இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு தயாராகிட்டோம். അല്ല ആ ബോട്ടിൽ ഉണ്ടാവും അപ്പുറം ഇവരൊക്കെ കേട്ടാ இந்த ஏரியாவில் 75% people ஜாப் வந்து ஃபிஷிங் தான். ஓகே சார், on the way will explain everything. Any doubt ஏதாவது இருந்தால் நாளைக்கு. நம்மளை இந்த படகுல கூட்டிகிட்டு வரும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். மன்சூன் சீசனில் இந்த பேக் வாட்டர் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதே அடுத்த 6 மாதத்துக்கு கடல் தண்ணியில் உப்பு தண்ணி வந்து அந்த பேக் வாட்டரில் நல்லாவே தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. கேரளாவிலே பெரிய லேக்கு தான். இது ஒரு 96 கிலோமீட்டர் இருக்குது. இந்த லேக்கோட லென்த் வந்துட்டு இன்னைக்கு வந்து அரேபியன் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் எல்லாரும் பேக் வாட்டர் கூப்பிடுறது. ஃபிஷிங் தான் இந்த ஏரியாவில் முக்கியமான வேலை. போன வெளியே பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷிங் மெத்தட் எல்லாமே. சைனீஸ் மெத்தட், நெட் ஃபிஷிங்கு, ட்ரெடிஷ்னல் டைப் ஃபிஷிங் எல்லாமே. இந்த ஏரியாவிலே 75% people ஜாப் வந்து ஃபிஷிங் தான். ஓகே சார், on the way will explain everything. Any doubt ஏதாவது இருந்தால் ஓகே. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பிச்சாவரத்தில் பார்க்குற மாதிரியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை இந்த பேக் வாட்டர் போர்ஷனில் நம்ம நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, கடல் காகம் இதை சுற்றியில் இருக்கக்கூடிய இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம போட்டிங்கில் போகும்பொழுது அந்த இயற்கையோடைய பயணம் செஞ்சது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேக் வாட்டரில் சைனீஸ் ஃபிஷ் நெட்டிங் அதை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறதாகவும், அது மட்டும் இல்லை இந்த இடத்துல மீன்பிடி தொழில் தான் அதிகமாக இருக்கிறதாகவும் அவர் சொன்னார். Like the boarding? Okay, have a nice day. Nice day and good. Thank you. இந்த பேக் வாட்டரில் போட்டிங் வந்து நம்ம கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்புகிற நேரம் வந்துருச்சு. எத்தனை மணி
நைட் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம படகு சவாரி செய்யும்போது கிராஸ் பண்ணி போயிருப்போம். படகு சவாரி முடித்த உடனே அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் ஃபோர்ட் கொச்சி தான். அங்கே நைட் வியூ எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். இதை பற்றிய முழு வீடியோவை நான் லாஸ்ட் இயர் குருவாயூர் கோயிலுக்கு வந்துட்டு இங்கே கொச்சினுக்கு வந்த வீடியோவை நான் குருவாயூர் வீக்கெண்டு ட்ரிப்புன்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட் வியூவை தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் மன்சூன் சீசன் செம சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் மேகம் மழை வரத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த கருமேகம் பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல மழை இல்லாமல் அந்த சில்லுன்னு வரக்கூடிய காற்று இதெல்லாம் கடந்து நம்ம இப்போ கொச்சினில் கடற்கரை வந்து இரவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ரசிக்க போகிறோம். இந்த லாங் வீக்கெண்டு ட்ரிப்பில் நாங்கள் போன இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தீங்களாலோ இல்லை நீங்கள் எந்த இடம்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே 10:20க்கு எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நாங்கள் கிளம்பி தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை அழுத்திட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.